ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் சார் உங்ககிட்ட குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், கிளாஸ் எடுக்கிறேன்னு அப்படியே வந்து பேசி நிற்கா. அப்போது கரெக்டாக ஜேகேவோ, நீ அவளுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்தது போதும், இங்கே வாட மோன உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜிமினா அப்படியே அழகா ஷர்ட்டை பிடிச்சி ஜேகே இழுத்துட்டு போக, ஜிமினா டே ஃபிட்ரா அப்படின்னு சொல்ல அப்படியே ஜிமினோட ரூம்குள்ளே தள்ளிட்டு போய், ஹே இப்போ நீ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்க, நான் என்ன ட்ரை பண்ணேன், அதுக்கு குட் டச் பேட் டச் அதுதான் எது நீ பண்ணுறதே பேட் டச்சு, இதெல்லாம் குட் டச் பேட் டச்சா, இல்லை நீ என்ன தான் நினச்சிட்ருக்க பண்ணே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜேகே கடுப்பில் மூஞ்சில் ஒரு குத்து. ஜிமினா ஐயோ அப்படின்னு அப்படியே அசால்ட்டாக அவன் மூஞ்ச அப்படிமா திருப்பிட்டு, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஜிமின் கேட்க, என்ன பிரச்சனையா, ஏன் அவளுக்கு பிரச்சனைனா யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா, எப்போ பார்த்தாலும் பொறுக்கி மாதிரி அவகிட்ட போய் இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க, அவளுக்கு ஒன்றுனா நான் கேட்பேன். டே இப்போ நீ என்னத்துக்கு பொங்குற, என்ன பண்ணிட்டாங்க அவளை, குட்ட நிறுத்துடாமா, அவனை இன்னொரு வாட்டி அதை வார்த்தையை சொன்னேன் வாயை உடச்சிடுவோம் பார்த்துக்கோ, அவளை போய் சும்மா இது கூட கிஸ் பண்ணிகிட்டு இருக்க நீ, நான் அதான் சொன்னேனேடா பேட்டேஜும் டீச் பண்ணான்னு நினச்சேன், அது ஏதோ மிஸ் ஆகி லைட்டா நான் மட்டும் தான் தப்பு இந்த மாதிரி பேசுகிறா, நான் கிஸ் பண்ணும்போது அவ்வளோ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, பேசாமல் தானே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, எது அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா, அப்படின்னா கிஸ் பண்ணும்போது பேசாமல் தானே இருந்தா, டே உண்ட புழுக ஆகாச புழுகாதடா, ஒன்றா அவள் தள்ளி விடலையா, நல்லா இதை பாரு, அப்போ இதுக்கு பேர் என்ன ராசா அப்படின்னு ஜிமினோட ஷர்ட்டை நகர்த்தி செஸ் சைடு ஜேகே டச் பண்ணி காட்டா அப்படின்ட்டு இப்போ தான் பார்க்குறான் ஃபுல்லாக அப்படின்னு, நீங்கள் தான் நகைக்கீரெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, ஹே ஒரு ஆட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான், என்ன கன்றாவி இது அப்படின்னு ஜேகே தலையில் அடிச்சுட்டு, இதுக்கு பேர் என்ன, அவன் ஃபுல்லாக உன்னை தள்ள முடியலாட்டியும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா, அதனால தான் இவ்வளோ ஆட்டை உன் நெஞ்சில் வரைச்சி வச்சுருக்கா, அப்போ கூட அந்த புள்ள உன்னை எதிர்க்கலைன்னு சொல்கிறியா நீ, நல்லா சப்ப கட்டுறாடா அப்படின்னு சொல்ல, இது ஒரு நியூட்டனின் 3ஆம் விதி மாதிரி அப்படின்னு அவன் பார்க்க, ஆமாம் நான் ஒரு ஈர்ப்பு விசையில் அவளை கிஸ் பண்ணேன்னா அதே அவள் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்கா, கரண்ட்ராவி இவன் சொல்கிற விளக்க வரியெல்லாம் கேட்க என்னால் முடியலடா எப்பா அப்படின்னு ஜேகே கடுப்பில் அப்படியே ஜிமினை மாதிரிக்க, ஜிமினோ ஏதோ அவார்டு நீங்கள் கொடுத்த மாதிரி அதை தடவி பார்த்து சிரிச்சிட்ருக்கான், அப்படியே ஜேகே செம்ம காண்டில், ஹே இங்கே பாரு அப்படின்றதும் ஜிமின் அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் சரிப்பட்டு, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு பார்க்க, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒழுங்கா என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்ந்து காட்டுற வழியை பாரு, இல்லை அவளை பிடிக்கலை அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மூடிட்டு என்ன சொன்னேன் எல்லாத்தையும் மூடிட்டு ஒதுங்கி நின்றுடு, உன்னை வேணான்னு அவளுக்கு நானே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன், 2ஆம் கல்யாணம் ஜாம்னு இந்த அண்ணனோட தலைமையில் நடத்தி வைக்கிறேன், தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஜேகே சொல்லி முடிக்கல, அப்படியே மேலே பாஞ்சாரு ஜிமின் இவ்வளோ நேரம் அமைதி அந்த பக்கம் செம்ம காலில் அப்படியே ரத்த கலரியாக கண்ணெல்லாம் ரெட்டாக ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்னோட சொன்ன இன்னொரு டைம் திருப்பி சொல்லி பார்க்கலாம், சொல்கிறதுக்கு அந்த வாய் இருக்காது, என்ன நினச்சிட்ருக்குற நீ, அவளுக்கு இன்னொரு மேரேஜா, ஒத்த சொல்ல நீ யாருடா, அவள் லைஃப்பில் யார் இருக்குன்னு இருக்கக்கூடாது முடிவெடுக்க உனக்கே ரைட்ஸ் கொடுத்தா, எனக்கு தான் அவன் மேலே எல்லா ரைட்ஸும் இருக்குது, மண்ணாங்கட்டி ரைட்ஸ் அப்படி ஜேகே கையை தட்டிவிட, இங்கே பாரு மச்சான் ஃப்ரெண்டுங்கனால தான் நீ பேசி உன்னை உயிரோடு விட்டுச்சுக்க, இதே வார்த்தையை வேறு எவனாவது சொல்லியிருந்தா இன்றைக்கி அவன் உசுறு உடம்புல இருக்காது, பாரா உனக்கு கோவம்லாம் கூட வருதா, நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிவிட்டேன், நியாயமாக தானே கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவள் லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆக நான் விட்டுட்டு பார்த்துட்ருக்க மாட்டேன், எனக்கு இருந்தா என்ன இருக்கா, அவள் தான் என் ஹீரா, அவள் என் சிஸ்டர், அவள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா நானே சேர்த்து வைக்கிறேன் மச்சான், நீ என் தங்கச்சோட சந்தோஷமாக இரு, குழந்தை பெற்று கொடு, மாமாவா நான் எல்லாம் பண்ணுறேன் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, நான் நீ அந்த மினி தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீன்னா அப்போ மூட்டு என் தங்கச்சி லைஃப்பை விட்டு ஒதுங்கி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, அதை விட்டுட்டு அவன் மனசில் தேவையில்லாத ஆசைகளை விதைச்சிக்கிட்டு இருக்குது நல்லதுக்குல, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நானே என் கையால் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே மிரட்ட, இங்கே பாருடா நீ மிரட்டுற அந்த மிரட்டல் உருட்டலுக்கெலாம் நான் ஒன்றும் அடிப்படைஞ்சு போக மாட்டேன், உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, நீ யார் அவளுக்கு அவள் லைஃப்பில் நீ முடிவு பண்ணுறதுக்கு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்ல ஜேகே, மண்ணாங்கட்டி உரிமை எனக்கும் இருக்குது, அவள் என்னோட சிஸ்டர்டா, உனக்கு சிஸ்டர் தான், அவள் என் பொண்டாட்டிடா அப்படிங்கிறா ஜிமின், போடா விளக்கண்ணா உனக்கு இப்போ தான் அது தெரியுதாக்கும், பொண்டாட்டி வேணான்னு சொல்லும்போது தெரியல, இப்போ தான் பொண்டாட்டின்னு வந்துட்டான், இங்கே பாரு நான் சொல்கிறத நடக்கும்,
முடியாதுடா, நான் சொல்கிறதா. 2 பேரும் உப்பு ஸ்டெப் இல்லாத மேட்டுக்கு அடித்து பெறலாத குறையாக சண்டை போட்டுருக்காங்க. இன்னுமே ஜிமின் நான் பிடிச்ச மேலுக்கு 12 கால்றா அடிக்கிற மாதிரி. அவனோ நான் மொத்தம் கொடுத்தது ஒன்றும் தப்புலே வராது, அது தப்பு லிஸ்ட்லேயே வராதுடா, ஏன்னா நான் சொல்லி கொடுத்தேன், குட் டச் பேட் டச் அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அடித்து கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி ஜிமின் தான் கொடுத்த கிஸ்ஸை வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கான். ஜேகேவோ இந்த கேடி ராஸ்கல் நம்ம இல்லாதப்பா என்னென்ன வேலை பண்ணி வைக்கிறான், அந்த புள்ள மனசை கெடுத்து வைக்கிறான், அதான் அவள் இவனை விட்டு நகரவே மாட்டேங்கிறான், இவக்கிட்டேருந்து அவனை பிரிக்கணும் அப்படி இப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்படியே 2 பேரும் நைட்டு வரைக்கும் விடிய சட்டை கிழிச்சுலாம் சண்டை போட்டு அப்படியே 2 பேரும் டயர்டில் தூங்கியே போயிடறாங்க. சாரா இந்த 2 பைத்தியமும் நைட்டு சாப்பிடக்கூட வராமல் என்ன சண்டை போடுது அப்படின்னு ஒட்டி கேட்டுட்டு சுத்தம் அப்படின்ட்டு அவள் போயிடுறா. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ அப்படியே நீங்கள் எப்பவும் போல தான் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாரா இவளுக்கு மட்டும் டயர்டாக ஆகாதா, என்ன நடந்தாலும் தன் வேலை கிச்சனில் கிடப்பதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாரா அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே சாப்பிட. என்னடி இன்னும் எதுவும் வேணுமா? ஆமாம், இந்த அம்மா பெரிய செஃப்பு அப்படியே வந்துட்டு இங்கே சரவண பவன் நடத்திட்டுருக்கு, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து அடுக்கு. ஏன்டி இதை தவிர வேறு ஏதாவது பண்ணுறியா? என்னடி வேணும், இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? விளங்கிரும் இந்த கூமூட்டையை என்றைக்கு நாங்கள் மாமாட்ட சேர்த்து வச்சு ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கா அது குறையா உட்காந்துட்டுக்கா. இந்த பக்கம் மினி ஒரு பக்கம் வந்துக்காரா. ஆக்சுவலி ஜிமின் இவ்வளோ ரகலையில் கூட மினி வந்தாளா வரலையா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணி கூப்பிடுவா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். மற்றபடி அவளுக்கு எங்கே பிரச்சனை வரப்போகுது, அவளால் மற்றவங்களுக்கு வராமல் இருந்தால் சரிங்கிறது அவனுக்கும் தெரியும்ல. அதனால் அவன் பெருசாக கண்டுக்க கூட இல்லை. மினியும் காலையில் வந்து சாப்பாட்டுக்கு ஆஜராக சாரா அப்படியே அவ்வளோ முறைக்கிறான். பெரிய பிடிங்கிவ என் அக்காவை பார்த்தாலே பிடிக்காதான், அப்புறம் என்னது திங்க மட்டும் இங்கே வரா, வெளியில் திங்க வேண்டியதானே, இல்லை அவளையும் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. அவளை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது, இந்த லூஸு ஒன்று எதுவுமே புரிஞ்சுக்காது. அவளுக்கு போய் தினமும் வேலைக்காரி மாதிரி எல்லாத்தையும் வைக்குது. அக்கா உட்காந்த நீ சாப்பிட, நீங்கள் கையை பிடிக்கா இருடி, இன்னும் மாமாவும் எந்திரிக்கவே இல்லை, அவங்க வந்ததும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன். விளங்கிரும் இப்படியே இருக்கிறனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்கா. மினியோ எனக்கு அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அதை எடுத்து வை அப்படின்னு சாப்பிட்டுட்டே இல்லை. பெரிய அதிகாரம் கை கூட எல்லாம் எடுத்து போட்டு திங்க தெரியாது, சமைக்க தான் தெரியாது, சமைச்சதை எடுத்து வச்சு சாப்பிடக்கூடிய சனி எனக்கு தெரியாதுன்னு சாரா தான் முணுமுணுன்னு திட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. பத்தா குறைக்க நீங்களோ ஜிமினுக்கு பிடிச்சது அப்படியே நெய் ரோஸ்ட்டு கொண்டு அடுக்கிட்டு இருக்க இதையாக இருக்குது அப்படின்னு சாரா கேட்குறா. அதுவா அப்படின்னு ஜேகே சொல்லிக்கிட்டே வெளியில் வரான். ஜேகேவை பற்றினு பார்க்க அவனும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு 2 இட்லியை போடுங்க அப்படின்னு வந்து உட்கார. இந்த ரோஸ்ட்டு அப்படியே நெய் வாசனையோடு இருக்கே எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சாரா கேட்க. அதெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் ஸ்பெஷல் பர்சனுக்கு. யாருக்கு வேறு யாருக்கு, அந்த மேமுக்கு தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை மாதிரி கிண்டல் பண்ண. ஏன் நீங்களும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பிளாக்பெர்ரி ரொம்ப ஓவராக பண்ணாத, இப்படி நீ அவனுக்கு ஊட்டி வளர்க்கறனால தான் அவன் மேலே வந்து பாயிரும் அப்படின்னு ஜேகே வாய்க்குள்ளே முணுமுணுக்க. சாரா என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு பேசாமல் சாப்பிடு. எது அவளா சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் மினி ஒட்டன் டயத்தில் அப்படியே சாரா பார்க்க இவளுக்கு நம்மள இப்படி பார்க்குறாளுங்க அப்படின்ட்டு சாரா பாட்டிக்கு சாப்பிட்டுருக்கா. ஜிமினா வந்து உட்காந்துட்டு ஆஹா நெய் ரோஸ்டா வா அப்படின்னு அவனுக்கு பிடிச்சது. ஸோ அப்படியே பிச்சு வாயில் போட்டு அட என்ன டேஸ்ட்டு, முந்திரி பாதாம்லாம் கரெக்டான குவான்டிட்டியில் தூக்கியிருக்கா, சூப்பராக இருக்குது, போ உன் சமையல் அடிச்சுக்கா ஆளே இல்லை அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறான். மினி இருக்கதே மறந்து மினி அப்படியே பயங்கர காண்டில் இவன் ஒருத்தான் திண்டி பண்டாரம் சமைச்சு கொடுத்தா போதும் அப்படியே புகழ்ந்து தள்ளுவான். அப்படி சொல்லி முறைச்சிட்ருக்க ஜேகேவை இப்போ எல்லாத்தையும் என்னோட தானோட அவன் மேலேயே பாயிரணி அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்ருக்க. சாராவோ நீ இப்படியே சமைச்சு போடு, அவர் ஒன்றும் வேலைக்காரியே வச்சுருப்பார் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு மனநிலையில் இருக்கா. ஜிமின் அதெல்லாம் அதை கண்டுக்கிற மாத்தல அவன் பாட்டுக்கா சாப்பிட்டுக்கிட்டே. மினி அப்படிங்க இப்போ தான் நான் உனக்கு அன்றைக்கே தெரியலனாடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க. அது இன்றைக்கி நைட் டின்னருக்கு அந்த நம்மளோட கிளைண்ட்டிட்ட பேசிட்டேன். ஸோ அவங்க இங்கே வருவாங்க அந்த என்ஆர்ஐ, அதனால் எதுவும் நீ வந்துட்டு உனக்கு ப்ரோக்ராம் எதுவும் பண்ணிக்காத, ஸோ நீ இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யதார்த்தமாக சொல்ல டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கானு. அவளுக்கும் குறையுது. பிகாஸ் நாள் தானே அவள் கூட ஹோட்டலில் அந்த மாதிரி நடந்துக்க பார்த்து அதே கிளைண்ட்டை பற்றி தானே பேசுகிறான். அவளும் அப்படியே முழிக்க அப்படியே திரும்ப பார்க்குறா. சாரா ஜேகே எனக்கு யாருமே கண்டுக்கலாம், அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிட்ற வேலையை சாப்பிட நீங்களும் அதுக்கு மேலே இங்கே ஜிமினுக்கு பரிமாறுறதே உங்கள் கடமைன்னு அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிமினும் தட்டை விட்டு மூஞ்ச கூட நிமித்தாமல் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். மினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் அவங்களுக்கு இவன் சொல்கிற கிளைண்ட்டும் அதுவும் ஒன்றுன்னு தெரியாதுல்ல. ஸோ யாரும் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. மினியோ சரி இவங்களும் ரியாக்ட் பண்ணல, நம்ம மட்டும் ஏன் அதை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு அவள் சரி ஓகே இங்கே டின்னர் கூப்பிட்ருக்கியா, அப்போ நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிடு, சாப்பாடு நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே பேச. ஜிமினோ எது ரெஸ்டாரண்ட்டா,
ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே நேரடியாக போயிடலாமே. அதுக்கு வீட்டுக்கு டின்னருக்கு பண்ணோம். ஒரு ஃபேமிலி செட்டப்பாக இருக்கட்டும்னு தான் வீட்டுக்கே கூப்பிட்ருக்குது. நீ வீட்டுக்கு கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க. வாட்? அப்போ நீ என்ன சொல்ல வர? ஃபேமிலி செட்டப்னா அப்போ நான் சமைக்கணுமா? நீ சமைச்சா எவன் சாப்பிட்றது? அப்பாடி எங்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம். வாங்க நம்ம 3 பேர் வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல சாரா வந்து சரிக்கா ஜிமின் அப்படியே மாறிக்கா. என்னடா மச்சான் பண்ணுறது? உண்மை தானே, இவெல்லாம் சமைச்சா மனுஷன் சாப்பிடுவானா? ஐயோ எங்களால் முடியாது. நீ வேணா காதலிச்ச பாவத்துக்கு சாப்பிட்டு சாவு, எங்களாலாம் சாக முடியாது இவ்வளோ சீக்கிரம். நீ செத்துட்டனா கூட என் தங்கச்சிக்கு சீக்கிரம் வேறு கல்யாணம் ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு ஜிமின் மூடியா வாயா அப்படிங்க. அவளையும் மூட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. இப்போ அவனும் ஷட்டப் எல்லாம் வாய முடுங்க அப்படின்ட்டு. இப்போ யார் முன்னே சமைக்க சொன்னால்? நீங்கள் தானே இப்போ சொல்லிகிட்டு இருந்தீங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படி இப்படின்னு. அப்போ யார் சமைப்பா? ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பாடு வாங்கக்கூடாதுன்னா நீ சமைக்க போறியா? ஏத்தே அப்படின்னு சாரா கத்த. ஜிமினோ என்ன அப்படின்னு பார்க்க. இல்லை அவ சமைக்கிறதே கருணை கொடுறோம், இதில் நீங்கள் வேறையா? ஏன் எங்களெல்லாம் உசுரோடு இருக்கக்கூடாது முடிவே பண்ணிட்டீங்களா மாமா? தெரியாதனமாக இந்த ஊரில் நான் வேற மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவ திருத்தணும் மொழிக்கா. ஜேகேவோ உளுந்து இப்போ அவன் சிரிக்கிறான். மாமா உங்களுக்கு சிரிப்பாக இருக்காண்ணா அப்படின்னு போட்டு அடிக்கிறா. இப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. ஜிமின் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தொலைங்களாடா அப்படிங்கிற மாதிரி. ஹே என்னை முழுசாக சொல்ல விடுங்க. எதுக்கு நமக்கவே தெரியாத நம்ம சமைச்சி இவங்க உசுரெல்லாம் எடுக்கணும்? அதெல்லாம் இல்லை. ஏன் நம்ம ஹீரோ நல்லா தானே சமைப்பா? எதை இவளா? ஆமாம், இத்தனை நாள் நல்லா மூக்கு பிடிக்க திங்கிறியா? அவள் எப்படி சமைப்பான்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. அவளை அப்படியே மறைச்சிட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் ஒரு பார்வை பார்க்குறா. இவ சமைச்சு இந்த நாரையும் சாப்பிட்ணும். எப்படி இவ வந்துட்டு இந்த பழைய சோறும் நாத்தங்க ஊருக்காவும் கொடுப்பா. அதை நக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாருப்பா, இவளுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியுமா? ஒழுங்காக எதுவுமே தெரியாது. சாப்பாடெல்லாம் நீட்டாக வைக்கணும். அதை ப்ரெசென்ட் பண்ணுற போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். வெல்கம் ஜூஸ்லேருந்து கடைசியாக ஐஸ்கிரீம் வரைக்கும் கரெக்டாக பண்ணணும். அதெல்லாம் இவ பண்ணுவாளா? தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற நீ. நமக்கு இந்த ப்ராஜெக்ட் இப்போ கிடைக்குமா கிடைக்காதுன்னு கொஞ்சம் டவுட்டில் இருந்தேன். எப்படி நீ அவ்வளோக்கு வச்சு சமைச்சி அவங்களுக்கு போகணும்னு நினச்சேன்னா சுத்தம் அதை ஊற்றி மூடிட்டு 2 பேரும் மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவள் தேவையில்லாமல் நெகட்டிவாக பேசுகிறா. இல்லை ஜேகே ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே ஜிமின் ஷட் அப் அப்படின்னு கத்த. என்ன சும்மா இப்படி கத்திட்டா எல்லாம் சரியாயிருமா? ஈவினிங் ஒழுங்காக டின்னர் நடக்கணும்னா நான் ஏதாவது நல்லா 5 ஸ்டார் இல்லை 7 ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். நல்லபடியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை பற்றி பேசி அவங்கள்ட்ட ஓகே பண்ணலாம். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டே ஃபோனை நோண்ட. அப்படியே ஜிமினோ நான் சொன்னதா ஃபைனல். இங்கே பாரு, ஹீரோ நல்லாவே சமைப்பா, அது உனக்கே தெரியும். வேணுக்குன்னு வம்புக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜேகே அடேங்கப்பா நல்லவனே, எப்படா இப்படிலாம் மாறினா அடிக்கிறாரு பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாரு நீ செஞ்சுருவல்ல அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்க. செஞ்சுருவேனுங்க மாமா அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட். இந்த ஸ்பிரிட் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் கண்டிப்பாக நல்லபடியாக செய்வா. இட்ஸ் ஃபைனல் அப்படின்ட்டு இதுக்கு மேலே எதுவும் நீ இஷ்டத்துக்கு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து அவ்வளோதான் நான் பேச வேண்டியது முடிச்சிருச்சு அப்படின்னு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். மினி மொத்த காண்ட்லேயும் உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கா. இந்த சனியை என்ன தொலையாமல் இங்கேயே நிற்கிதுங்கிற மாதிரி ஜேகேவும் சாராவும் சாப்பிட்டுட்டே அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தான் நிற்ப, அதான் அவன் போயிட்டானே உட்காரு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஜிமின் சாப்பிட்டு அத்தையே தட்டல உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து உட்காரச்சு. இங்கே பாரு நீ ஆசாசியாக சுட்ட நெய் ரோஸ்ட்டை பாதிக்கு மேலே சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போயிடுச்சு. அந்த மாடு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அது உனக்கு பிடிக்காதுல்ல, ஸோ சாப்பிடு அப்படின்னு ஜேகே சொல்ல. நீங்களும் அதை நீ எங்கள் ஆயிடுச்சு அப்போலாம் நினைக்கல. ஜிமினோட சாப்பாடு உங்களுக்கு அமிர்தம் மாதிரிலாம் இருக்கும். தேவாமிர்தமாக எடுத்து சாப்பிட்றீங்க. கிரிஞ்சுன்னு சொன்னீங்க, வெளுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே மினி செம்ம கானில் அப்படியே முறைச்சி 3 வெத்தி பார்க்குறா. சாராவோ போடி போ, வயிறு எறியறதுல வீட்டை பற்ற வச்சுருவாளாட்டிருக்கு. என்ன பார்வை பார்க்குறா. அக்கா சக்ஸஸ் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் நீ உன் லைஃப்பில் முதல் படி எடுத்து வச்சுருக்க. மாமா உன்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதை நீ சொதப்பாமல் நல்லபடியாக பண்ணணுக்கா. அதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆனால் இதெல்லாம் மாமாவுக்காக மட்டும்தான் பண்ணுறேனே தவிர அவர் வாழ்க்கையில் போய் உள்ளே உட்காரணும்ல எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. இப்போ கூட ஜேகே அண்ணன் சொன்னாருன்னு தான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன். ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா அவங்களுக்கு இவங்களுக்குன்னு. ஏம்மா தாயே நாங்கள் எதுவும் கேட்கல, நீ சாப்பிடு. மினியோ அங்கேருந்து காண்டில் கிளம்பி போயிடுச்சு. காண்டு கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சரிக்கா. இப்போ ஜேகேவும் சாராவும் சரி நீ என்னெல்லாம் சமைக்க போகிறங்க லிஸ்ட் போட்டு கொடு, நாங்கள் போய் உனக்காக மார்க்கெட்டில் எல்லாம் வாங்கிட்டு வரோம். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட. அப்போ அங்கே வியும் கைரா வராங்க. நீ அவள் கூட போகணும், நாம் போகலாம் அப்படின்னு கைரா வந்து ஜேகே பக்கத்தில் உட்கார.
அக்கா பொசசிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா சாரா. எல்லாம் லைட்டாக அப்படின்னு அக்கா எனக்கு அண்ணா தான் அவர், அப்போனா முறைய மாற்றி கூப்பிடுறி, ஒன்று என்ன அண்ணின்னு கூப்பிடு, இல்லையா அவனை வேணாம் அவனை நீ அண்ணனே சொல்லு, என்னை அண்ணின்னு கூப்பிடுறி, அக்கான்னு சொல்லாதடி, முறை மாறுதில்ல. ஓ இப்படி ஒன்று இருக்கா, நான் யோசிக்கவே இல்லை. சரி அண்ணி, என் ஸ்வீட் அண்ணி, நான் உங்களை இனிமேல் அண்ணினே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் மார்க்கெட் போகிறீங்களா? நோ ப்ராப்ளம், 2 பேர் போயிட்டு வாங்க, நான் அக்காவுக்கு இங்கே ஒத்தாசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களோ சரிடி, நீ ஒத்தாசை உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் சரி. அக்கா என்னை நம்பி தான் அவ்வளோ பெரிய காம்படிஷன்லேயே கலந்துட்டுருக்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாடி, நீ தானாங்க எனக்கு எல்லாமே உதவி பண்ணுற, நான் சும்மா சொன்னேன்டி, அப்படியே நடிக்காதக்கா, கொஞ்ச நேரத்தில் நான் வாரி விட்டி அப்படிங்க அவையும் சிரிச்சிடறான். அப்படியே சாரா அவனை என்ன இப்போ சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆளாளுக்கு ஒரு வேலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வீ பார்க்க ஆரம்பிச்சு. உனக்கு என்ன அவளை சைட் அடிக்கதா வேலை வைக்க, நல்லா சைட் அடி. என்னடா இப்படி சொல்கிற, பின்னா நீ அவளை கரெக்ட் பண்ணால் தானே இங்கே வர. அடே மச்சான், நீ தானடா என்னை கூப்பிட்ட, என்னடா இப்படி சொல்லிட்ட, பொசுக்கு நான் அசிங்கப்படுத்திட்டியடா மச்சானே அப்படிங்க. சரி நாங்கள் மார்க்கெட் போகிறோம், நீ இங்கே முடிஞ்ச அளவுக்கு கேப்லலாம் கோல் போட பாரு. இந்த குத்தில் கத்திரிக்காய் வேறு கூட இருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு எப்பட்றா, எப்படியோ யாருக்காவது ஒருத்தருக்கு தூண்டியில் போடு, ஏதாவது ஒன்று மாட்டாமையா போகும். என்னடா இப்படி சொல்கிற, ஆமாம் நிறைய தூண்டில் போடுவோம், ஏதோ ஒன்று மாட்டோம்ல. கைரா அப்படியே ஜேகேவை கொல்ல வெறியோட மாதிரிக்கா. ஆத்தி இவ எப்படா வந்தா, நீ தூண்டில் போடுன்னு சொன்ன போதே அவள் வந்துட்டான் மச்சான். அட மூதேவி, அதை முன்னாடியே சொல்ல மாட்டேன், போச்சு இன்னைக்கு என்ன வச்சு செய்வாளே, என் தங்கச்சிட்ட மாட்டிட்டு சாவு, நல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப. நல்லா வருவடா நீ அப்படின்னு சொல்லி அவன் முறைச்சிட்டு, கைராமா போகலாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கைரா ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி, என்னடி இப்படி இருக்கிற அப்படின்ட்டு, வாடாடே அப்படின்னு இழுத்துட்டு போய் லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளி, என்ன சொன்ன தூண்டில் போட போறியா? அப்போ தூண்டில் போட்டதால தான் நானும் மாட்டினேனா? ஐயோ அதை எப்படி பச்சையாக ஒத்துக்கிறது, அப்படிலாம் இல்லடி, என்னோட உயிரடி நீ, உயிர் மயிருன்னு. ஓடா என்னடி வேர்ட்ஸ்லாம் பேசுகிற, பின்னா தூண்டில் போட்டாராம்ல, அப்போ எத்தனை பேத்துக்கு போட்டிருப்ப, அப்போ யாருமே சீக்கிரம் நான் தான் மாட்டிட்டேன்னா, நான் தான் மக்கா அப்படின்னு கைரா ஒரு மாதிரி ஆக. லூஸு அதெல்லாம் இல்லை, சும்மா வந்துட்டான்னு சொன்னேன், நீ உடனே ஆரம்பிக்காத, எப்போவுமே நீ தாண்டி எனக்கு, வேறு யாரையும் நான் பார்க்க கூட மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதாடி, நான் ஸ்ரீராமன்டி. யாரு நீ? இவனுங்க தாண்டி சும்மா என்ன இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு கலப்பி விட்டு வச்சுருக்காங்க, ஐ எம் கம்ப்ளீட்லி டீசென்ட் யூனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே நிற்க, அவளுக்கு சிரிப்பே வந்துடுது. அவள் சிரிக்க, அப்பா சிரிச்சிட்டா, ஒரு கிஸுக்கு எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஜேகே அப்படியே பிடிச்சி எடுத்து, ரொம்ப நாள் ஆச்சு காஞ்சி போயிருக்கேன், அதுக்கு இது லிஃப்ட்டு தள்ளுங்க, கேமராலாம் இருக்குது, இருந்தா என்ன நம்ம பெட்ரூமா இது, ஏன் எட்டி பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படியே ஜேகே ஒரு கிஸ்ஸு தானடி, பார்த்துட்டு போட்டு ஃபியூரிஷோ அப்படின்னு அப்படியே எழுத்து கைராவை கிஸ் பண்ண, அப்படியே அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. இங்கே நீங்கள் என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு மற்றது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. எனி ஹெல்ப் அப்படின்னு வீ வரான். இல்லை நீங்கள் உட்காருங்க, நானே சமைச்சு போடுவேன், எனக்கெல்லாம் தெரியும், அவங்க வாங்கிட்டு வரதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் எல்லாம் பண்ணிடுவேன். பரவாயில்ல, எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும், ஸோ நான் உனக்கு இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணேன், இதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படின்னா நான் சமைக்கிறேன், நீங்களும் சாராவும் சேர்ந்து கொஞ்சம் எனக்கு அதை பண்ணிடுறீங்களா? சரி ஓகே, பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு விஓபி சாரா பார்க்க, அவளோ என்னென்ன கூப்பிடாதீங்க, நான் ஜஸ்ட்டு ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுப்பேன் அவளுக்கு, அவ்வளோதான், என் அம்மாக்கே இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு ஃபோன் நோண்டிட்டு உட்கார. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனு, நீயும் ஏதாவது கற்றுக்கவே மாட்டியா? இப்போ நான் கற்றுக்கிட்டு என்னையா பண்ண போகிறேன், நீ எதுக்கு இங்கே வந்த? இது ஒரு நல்ல கேள்வி, பதில சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. என் அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான். எதை? அது வேறு யாரும் இல்லை, நான் கைராக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் ஒன்றா தான் காலேஜ் படித்தோம். அடப்பாவீங்களா, இதெல்லாம் சொல்லவே இல்லை. கைரா தான் ஜேகே இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு, நானும் அங்கே போகிறேன்னு சொன்னால் எனக்கும் என் அக்காவோட லைஃப் முக்கியம்னு தோணுச்சு, ஸோ நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்போ நீ என்ன முடிச்சிருக்க? நான் எம்பிஏ. அப்போ வேலைக்கு போகாமல் இங்கே சுற்றிட்டுருக்க, அக்கா லைஃப் தான் முக்கியம்னு தோணுச்சு, அதான். நான் அவளோட சித்தி பொண்ணு தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம், பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. பாவம் அவள் அப்பா அம்மா இல்லாதனால ஜிமின் மாமா தான் உலகம்னு அவர் பின்னாடியே சுற்றிட்டுருப்பா. ஆனால் அந்த மனுஷனுக்கு தான் இவளை பற்றி புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தால் இங்கே நிலைமையை வேறு மாதிரி இருக்குது. எப்படியும் அவள் லைஃப் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். அதான் உடச்ச அளவுக்கு சரி பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஜிமின் மாமா நான் நினச்ச அளவுக்கு இல்லை. வேறு எப்படி இருக்கார் அவங்க மாமா? நல்லா தான் இருக்கார்,
அவருக்கு அக்கா மேலே பாசம்லாம் இருக்குது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பகட்டும் பந்தாவும் பெரிய விஷயமா நினச்சிட்ருக்காரு. அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, உள்ளார இருக்கிற மனசு தான் முக்கியம்னு எப்போ தெரிஞ்சுக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக என் அக்கா தான் வேணும், இந்த மினி வேணான்னு அவரே சொல்லுவார். சொல்லுவான்னு நினைக்கிற, சொல்லுவார், சொல்ல வைப்போம். சொல்கிறதுக்கான நேரம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார், நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது? ஏம்மா இவ்வளோ கதை சொன்னவங்க என்னோடய கதையை சொல்லலையா? உங்களுக்கு என்ன கதை? அதை என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை, இந்த ஆர்த்தர் கூட சொல்லலை. இருமா, அதுக்கு தானே வரேன். அதுவா, இந்த மாதிரி இந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஜிகே தான் சொன்னான். ஸோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்குள்ளே திணிச்சு விடுறதுக்கு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என்ன மாதிரி ஒரு நல்ல பர்சன்ட்டை கொடுத்தா நான் நல்லா பார்த்துக்குவல்ல, இந்த ஆசையில் தான் நீ இங்கே வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவள் பார்க்க அவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வச்சுருக்கான். இல்லை, அது எப்படி இன்னொருத்தவன் பொண்டாட்டி மேலே தான் அவங்களுக்குலாம் லவ் வருமா? ஏன் இந்த வயசு பொண்ணுங்க மேலெலாம் லவ் வராது? என்னம்மா நீ என் லவ்வை இப்படி சொல்கிற? நான் அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த ஜேகே பையன் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு குண்டை போட்டான். உண்மையை தானே சொல்லியிருக்காரு. அதான் அவனுக்கு பிடிக்கலையேம்மா. அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்க வைக்கணும்ல. எதுக்குமா பிடிக்காத 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க? அதுக்கு பிடிக்காதவங்கள அழகாக பிரித்து விட்டு பிடிச்ச 2 ஜோடியாக சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஜெமினுக்கும் மீனியை பிடிச்சிருக்கு, அவன் அவளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே. கேப்பில் கடை வெட்ட பார்க்குற பத்திரே நீ. இப்போ என்ன உனக்கு? என் அக்காவை நீ கரெக்ட் பண்ணும், அதுக்கு தானே என்கிட்ட ஐடியா கேட்டுட்ருக்க லைட்டாக. இந்த ஜேகே ஆனால் என்ன பண்ணுறான்னு புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கும் அதே தாம்மா, என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன சந்தேகம், ஃபுல் டைமாக அதை வேலையை தானே பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஏன் இந்த கதைக்குள்ளே உங்களை கொண்டுட்டு வந்தாருந்தா எனக்கு புரியல அப்படின்னு சாரா யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன 2 பேரும் இப்படியே பேசிகிட்ருக்கிய, ஏதோ எனக்கு உதவி பண்ண போறியேன்னு நினச்சேன், எதுவுமே பண்ணலையா? அங்கே அப்படியே இருக்குது டேபிள் அப்படின்னு நீங்கள் புலம்ப. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாத, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நாங்களே ரெடி பண்ணிடுறோம், இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியோ சரி வா உங்கள்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரில, வேஸ்ட் ஆஃப் டைம் வா அப்படின்னு. டைம் போகிறதே தெரிலன்ட்டு அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம் திட்டுறாரு. நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சாரா நகரப்போறா. அப்போ வியோ வா அப்படின்னு கை பிடிச்சி இழுக்க 1 நிமிஷம் வச்சுக்காயிட்டு என்ன அப்படின்னு பார்க்குறா. வா அப்படின்னு அவன் சாதாரணமாக தான் இருக்கா, இவளுக்கு தான் அவன் பிடிக்கும்போலாம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கையை விடுங்க, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்குறான். ஒரு பிரச்சனையும் இல்லை, கையை விட்டிங்கன்னா நானும் வேலை பார்ப்பேன். இவ்வளோ நேரம் படப்பட பேசினவ திக்கு திணற அப்படியே தயாங்க ஒரு மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு சாரி அப்படின்னு கையை விட்டுறான். அதுக்கப்புறம் அப்படியே அவனே தலையை கொதிட்டு நான் சொல்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். இப்போ 2 பேரும் அப்படியே அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். அப்பாடா 2 பேரும் எப்படியோ எனக்கு உதவி பண்ணுறாங்க, அதுவே போதும் அப்படின்ட்டு திரும்ப இப்போ ஜேகேவும் கைராவும் போனவங்க மார்க்கெட்லேருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க 4 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அதை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகேவா நல்லா ஸ்மெல் வருது, உண்மையிலே நீ செம்மையாக சமைச்சு அசத்திடுவப்போ அப்படின்னு சொல்ல, இப்போ இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தியலா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. லைட்டாக அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி சிரிக்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறீங்க. சும்மா சொன்னேன், என் தங்கச்சி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா, அதெல்லாம் என் பிளாக்பெர்ரி செம்மையாக சமைச்சு அசத்திடுவா, அதெல்லாம் சரி இங்கே வா அப்படின்னு தயாங்க ஜேயோக்கேவை படிச்சுருக்க. என்னடா ஓ பஞ்சாயத்து அப்படின்னு. ஏண்டா டேய் என்ன எதுக்குடா இங்கே விளைச்ச? அது வந்து மச்சான் கிச்சாண்டா கொண்டுரும் பார்த்துக்கோ ராஸ்கல், என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு வேலையும் இல்லைடா, நான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன்டா, என் கம்பெனிலாம் விட்டா லாஸ் ஆயிரும் போல இருக்குது. ஏன் மச்சான் அப்படி சொல்கிற? அதான் அந்த கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கல, அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவா, அது உனக்கு எங்கேயோ கொண்டு போகுது, ஏன்னா தெரியுது, தெருமுனையில் நிற்க போகிறேன். ஏன்டா இப்படி பின்னா எங்கேயோ இருந்தேன்னா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் வாடான்னு சொல்லிட்டு, இப்போ என்னடானா நீ இந்த ஃபுல் டைமாக இந்த ஜிமின் பைய கூட சேர்த்து வைக்க வேலை பார்த்துருக்க. அவள் தாண்டா அவள் புருஷன், ஏன்டா இப்படி பேசுகிற? அவள் புருஷன் இருக்கும்போது என்ன ஏன்டா கூட கோத்து விட்ட? மச்சான் உண்மையை சொல்லணும்னா உன்னை வச்சு சின்னதாக ஒரு ப்ளே பண்ண தாண்டா நினச்சேன், அதில் சாரி நீ இப்படி ஃபாலோ ஆகுவேன்னு நினைக்கவே இல்லை. உனக்கு என்ன மச்சான் குறை? நீ இருக்கிற அழகுக்கு வரைக்கும் நிறுத்து, புரிஞ்சிருச்சு, இனி எதுவும் சொல்ல வேணாம், ப்ளேன்னு சொல்லிட்டால இனிமே என் பாட்டு அதுவாக மட்டும் இருக்கும். அப்பாடா எங்கே நீயும் பிரச்சனை பண்ணுவேன்னு நினச்சான்டா மச்சான், கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், முட்டு போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படிங்க 2 பேரும் அப்படியே முறைச்சி நிற்க. இங்கே கைராவோ
இது என்ன பொடி அப்படின்னு எதையோ எடுத்து கண்ணு கதை ஐயோ உங்களை யாரும் அதெல்லாம் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது மிளகா பொடி அப்படின்னு வாங்கி வைக்க ஐயோ தெரியலையே கலராக இருக்கும் கலர் பொடின்னு நினச்சிட்டு கண்ணில் விழுந்துச்சு போல சாரா ஐயோ இங்கே வாங்க ஐஸ்கியூப் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருக்க 2 பேரும் சமைக்க உதவு பண்ண வரைக்கும் போதும் எப்பா உங்களால் உதவி இல்லை ஒத்தரம் தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிட்டு 2 பேரும் கிளம்புங்க நானே மீதியை பார்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல சரின்னு கைராவை கூட்டிகிட்டு சாரா அங்கேருந்து நகர்ந்துடுறா இப்படி யாருமே இல்லை இப்போ நீங்கள் மட்டும் தான் கிச்சனில் இருக்கீங்க கரெக்டாக ஜிமினும் மினியோட வந்துடுறான் மினி அப்பவும் போல தான் வந்ததும் அவள் ரூம்குள்ளே போய் சாத்திக்கிறா கதவை ஸோ அவள் வெளியே வரல எதனால தான் எனக்கு என்ன டின்னர் கூப்பிடாம போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கா அவள் எனக்கு எந்த வேலை செஞ்சா நீங்கள் கிச்சனில் தனியாக உருட்டிகிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு என்ன எல்லாரும் உதவிக்கு நிற்பாங்க இந்நேரம் ஒரு படையே கிச்சனில் நிற்கும்னு நினச்சேன் ஆனால் யாரையும் காணோம் நம்ம ஆள் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு ஜிமின் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே வரான் நீங்களோ நல்லா இடுப்பில் தூக்கி சொருன சாரியோட விறுவிறுக்க ஒரு வழியாக ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஜிமின் வர மாமா வந்துட்டாவலா அப்படின்னு பார்க்குறீங்க இல்லை இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ஆனால் வந்துடுவாங்க முடிஞ்சா மாமா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் மாமா தோ டைனிங் டேபிள்லையும் கொண்டு போய் வச்சுட்டேன்னா அவ்வளோதான் மாமா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நீங்கள் எல்லாத்தையுமே வைக்கிறீங்க அவன் அப்படியே பார்த்துட்டு ஓகே சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டல எல்லாமே செஞ்சுட்டேன் மாமோ அப்படிங்கிறீங்க சரி அப்போ வா வந்து ரெடி ஆகு அப்படின்னு கையை பிடிக்க என்ன மாமோ நான் எங்கே ரெடி ஆகணும் அப்படிங்கிறீங்க சொன்னாதான் ஆகுவியா வாடி வந்து ரெடி ஆகு அப்படின்னு இழுத்துட்டு போகிறான் மாமோ அப்படின்னு நீங்கள் கை வதுற என்னடி இப்படியே வந்து நிற்க போறியா நான் எதுக்கு அப்புறம் யார் பரிமாறுவா ஓ அதுக்கு தானோ அதெல்லாம் நான் வந்து பரிமாறுறேன் மாமோ இப்படியே வந்தால் என்னவா அப்படிங்கிறீங்க இப்படியே வந்தால் என்னவாமா பாரு அப்படியே உடனே நீங்கள் தூக்கி சொல்லணும் சரி தலையில் ஒரு கொண்டை அப்படியே வேர்த்து வடிகிற மூஞ்சி ஏற்கனவே கன்றாவியாக இருப்ப இப்போ கருணை கொடூரமாக இருக்க நீங்களோ அவனை அப்படியே முறைக்க அவனும் உங்கள் மேலே அப்படியே அந்த வேர்வை துளி வலியுதில்ல அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான் அப்படியே வேர்வை துளி உங்கள் கழுத்துலேருந்து இறங்கி உங்கள் ஜாக்கெட்டுக்குள்ளே போகிறத அப்படியே அப்படின்னு இச்சு முழுங்கிற ஜிமின் ரசிச்சுட்டு அப்படின்னு அப்படி பெருமூச்சு விட்டுட்டு என்னடி அப்படி பார்க்குற அப்படிங்க இவர்கிட்ட பேசினா நம்மளை தான் இன்னும் காயப்படுத்துவார் வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் கண்டுக்காமல் அவங்க வேலையவே அங்கே எடுத்து வைக்கிறது அது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ கிச்சனில் நீங்கள் குடஞ்சிட்டே கதை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஜிமின் இப்போ அந்த அடுப்பத்திட்டில் ஏறி உட்காந்து சுத்தம் இப்போதைக்கு இவர் இந்த இடத்த காலி பண்ண மாட்டார் போலையே மாமு உங்களுக்கு என்ன இங்கே வேலை நீங்கள் போய் ரெடி ஆகிற வேலையை பாருங்கள் நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறீங்க நான் மட்டும் தானே உட்காந்துருக்கேன் நீ வேலையை பாரு உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன அப்படின்ட்டு கால் ஆட்டுறங்கிற பேரில் அவங்க மேலேயே உரசிக்கிட்டே இருக்கான் நீங்களோ இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கா கண்டுக்காத மாதிரி இருந்தால் அவனும் என்னடி சொன்னால் கண்டுக்க மாட்டியாக்கும் அப்படின்ட்டு இரு அப்படின்னு இப்போது அந்த ஃபோர்க் எடுத்து அவங்க ஹிப்பில் அப்படியே குத்துறான் நீங்கள் ஐயோ மாமோ ஏன் இப்படிலாம் பண்ணுறிய பின்ன என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ வாட்டுக்கு இங்கே நின்று குடஞ்சிட்டே இருக்க முடிஞ்சா இல்லையா அதான் எல்லாம் முடிஞ்சல வா வந்து ரெடி ஆகு அப்படின்னு மறுபடியும் கூப்பிட ஐயா மாமோ என்ன எதுக்கு கிளம்ப சொல்கிறிய நான் கிளம்பி என்ன பண்ண போகிறேன் நான் அப்போ முன்னாடிலாம் வரமாட்டேன் வேணா உங்களுக்காக சாரா பரிமாறுவா எதை ஆமாம் மாமு அவைய இங்கிலீஷ்காரவ அவைய இங்கிலீஷில் ஏதோ பேசுவாவ எனக்கான தெரியும் நானே படிக்காத தற்கொலை பட்டிக்காடு எனக்கு எதுவும் பேச தெரியாது தசு புசுன்னு பேசுகிறவளவா வாயவே ஆன்னு பார்த்துட்ருப்பேன் அது உங்களுக்கு தான் கௌரவமாக இருக்காது நான் வந்து அவன் நின்னா உங்களுக்கு தான் அசிங்கமாம நான் அவ்வளோ அழகும் கிடையாது நானே ஒரு கற்பி நான் வந்து நின்னா அது நல்லாவா இருக்கும் வேணாம் மாமு உங்களுக்கு அசிங்கத்தை நான் எப்பவும் தேடி தர மாட்டேன் நான் வரமாட்டேன் ரூமை விட்டு வெளியில் நீங்கள் பாருங்கள் மாமு அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்கள் சொல்ல இதுக்கு மேலே ஜிமினுக்கு எதுவுமே பேச தோணல அவனும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான் அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடறான் நீங்களோ என்ன போயிட்டாரு அப்படின்னு என்ன தான் நீங்கள் அப்படி பேசியிருந்தாலும் ஒரு நிமிஷம் இல்லை நீ வந்து நிற்கணும் இவ்வளோ சமைச்சிருக்க நீ தான் அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சமாவது உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுங்கன்னு நினச்சிருப்பீங்க பட் அவனும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகவும் தானே மாமாவுக்கு நம்ம அங்கே போய் நின்னா நம்ம சொன்ன மாதிரி அங்கே கௌரவ குறைச்சி தான் நம்மளெல்லாம் போய் யாரும் மதிப்பா நம்மளே படிக்காதவ பட்டிக்காடு நம்மளை வச்சுட்டு அவருக்கு அசிங்கம்தான் அதில் என்ன கௌரவம் இருக்குது அவருக்கு சரியான ஜோடி அந்த மினி அக்கா தான் அவைய தான் அவருக்கு கரெக்டான ஆள் அவங்கள முன்னாடி நிறுத்தி மாமி எல்லாம் செய்கிறதா சரி நம்ம எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்பெல்லாம் ஆசைப்பட்றோம் வேணாம் சமைச்சு கொடுக்குறோன்னு சொன்னோம் அதை மட்டும் செஞ்சிட்டோம் அவியல் எல்லாத்தையும் பார்த்துக்குவாவ அவியலுக்கு ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குது
அவரோட வாழ்க்கை அவங்களோட நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன தான் இப்படிலாம் நினச்சாலும் மனசில் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. இங்கே அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. சடனாக அவங்கள அப்படியே திருப்புறான் ஜிமின். அப்படின்னு நீங்கள் முழிக்கும் போதே உங்கள் கையில் ஒரு சாரியை கொடுத்து அப்படியே நீங்கள் அந்த சாரியை அப்படியே பார்க்குறீங்க. அது லைட் க்ரீன் பிஸ்தா க்ரீனில் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த சாரீ. அதை அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தடவி பார்த்துட்டு இது எனக்கா மாமோ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, பக்கத்து வீட்டில் அந்த குண்டு ஆண்டி இருக்குல்ல அதுக்கு அப்படின்னு சொன்னதும் அப்படியே மூஞ்சி நீங்கள் சுருக்கி இப்படி தொங்க போட அவனும் அவங்க தாடையை பிடிச்சி அப்படியே மூஞ்சி நிமித்திக்கிட்டு அதுக்கு வாங்கி கொடுத்தேன், அதுக்கு இந்த கலர் பிடிக்கலையா அதனால் வேணான்றுச்சு, அதான் திருப்பி கொண்டு ஓன்ட்டே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சிரிக்காமல் சொல்ல நீங்களும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அவனும் பார்வை பூரா அவங்க உதட்டில் தான் இருக்கிற காயத்தை குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கான். நீங்களோ அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்க்க என்னடி எப்படி பார்க்குற, போ நேராச்சு போய் ரெடி ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சரி அப்படின்ட்டு நீங்கள் நகர போக்க அவனும் அப்படின்ட்டு உங்கள் சாரியை நீங்கள் சொருவிருப்பீங்களா. ஸோ அந்த மொதல் நீங்கள் பிடிச்சி இழுக்க என்ன பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தல எனக்கு வேர்க்குது அப்படின்னு துடைக்கிறான். மாமு அப்படின்னு நீங்கள் சாரியை பிடிச்சிருக்க என்னடி ஏற்கனவே அழுக்கு புடவை தான் என்னவோ புது புடவை எடுத்து தொடச்ச மாதிரி சிலுப்பிக்கிறா, அழுக்கு புடவையில் கொஞ்சோன்னு வேர்வைப்பட்டா என்னாவான் அப்படின்ட்டு அவன் வேணுன்னே உங்களை ஒம்பெழுத்துட்டு அப்படியே இப்போது உங்கள் ஷோல்டரில் அப்படியே நெத்தியை வச்சு தொடங்கிறான். நீங்கள் மாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நகத்தை ரொம்ப பண்ணாதடி என் வேர்வைப்பட்டணும் என்ன ஆச்சான் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரான். ஐயோ இவர் ஏதாவது ஏட்டா கூடமா பண்ணிடுவார், தள்ளுங்க நேரம் ஆச்சு நான் போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு குடுன்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு என்னடா ஜிமின் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவனுக்கு. ஸோ இப்படியே நைட் டின்னருக்கும் எல்லோரும் வந்துட்டு வந்து அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ வரேன்னு சொன்னால் கிளைண்ட்டும் வந்துடுறாங்க. அவன் அப்பா அம்மாவோட அப்படியே வந்திருக்கான். ஸோ இன்வைட் பண்ணி அப்படியே உள்ளே உட்கார வச்சுட்டு ஜிமினோ உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்லாத்தையும் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அங்கே வந்துட்டு ஜேகேவும் தயாங்கும் உட்காந்துருக்கான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது மினி உள்ளேருந்து வெளியே வரா. அவளோ குட்டியாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே பார்க்க கன்றாவியாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்கா. அவள் வந்துட்டு மேக்கப்னு அப்படியே பண்ணிட்டு வர. ஜேகேவும் தயாங்கும் யாரா இவன் கம்மங்குத்தாடி மாதிரி இருக்கா, இவளையா இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் குசுன்னு பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் வம்சம் திரும்பி பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்காது குறையா, இவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன கேடாம், பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதீசி மாதிரி இதை மாட்டிகிட்டு வந்து நிற்கிது மூதேவி அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் வா அப்படின்னு சொல்லி அப்படியே இது உங்களுக்கே தெரியும் மினி பிஸ்னஸ் பார்ட்னர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மினியும் அவனை பார்க்க அவனும் அப்படியே முறைச்சி குறையும் மூஞ்சும் இவனுக்காக தாண்டி வந்திருக்கேன், உனக்காக ஒன்றும் இல்லை, இவன்கிட்ட இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்டி, ஒன்றை எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு அப்படின்ட்டு அவன் நினைக்க மினியோ சனியம் பிடிச்சவனே இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது ஓகே பண்ணிட்டா அதுக்காக தான் அமைதியாக இருக்க இல்லாடி பண்ணதுக்கெல்லாம் அப்படின்னு அவளோ இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்க. அவனுக்கும் அவளை பார்க்க கட்டுப்பாகுது. இதெல்லாம் ஒரு அழகுன்னு இதை போய் நான் இது பண்ண பார்த்தேனே, ஏதோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்க பார்த்தா அதுக்கு ஓவராக என்ன அடி வாங்க வச்சிச்சுல அப்படின்ட்டு இப்போ ஜேகே அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் அடித்தது, இவன் கூட ஒருத்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு கைராவை தேடிட்டு இருக்கான். இப்போது சார் எக்ஸ்கியூஸ் மீ ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சவுண்டு கேட்க இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, ஆஃப் சாரிடா செம்ம அழகா நின்னது சாரா தான். அவளை பார்த்ததும் ஃப்ளாலு யார்டி நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நீங்களும் சாராவும் கிராமத்து பிள்ளைங்க. ஸோ வந்துட்டு சாரா வந்துட்டு உங்களை விட கொஞ்சம் கலராகவே இருப்பாள். பட் நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்லாம் சொல்ல முடியாது, அப்படி வந்துட்டு ஒரு மாநிறமான அதை நீங்கள் ரெண்டு பேர் கிராமத்து பியூட்டிஸ். அவன் வெளிநாட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தவனுங்க வெளிநாட்டில் அழகிங்களை பார்த்தவனுக்கும் இப்போ உங்களை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மா தான் என்ஆர்ஐ கப்பல்ஸ் காரைக்குடிக்காரங்க. அவன் ஃபுல்லாக பறந்தது வாழ்ந்தது வெளிநாடு. ஸோ அப்படியே அவனுக்கு உங்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களையும் சாராவையும் தான் மலங்க அப்படியே யாரா இவளுங்கிற மாதிரி பார்த்துக்க சார் ஜூஸ் அப்படின்னு அதான் லிட்ரு கணக்கில் வாயிலே கொட்டுறானேடி அப்படின்ட்டு ஜேகே சொல்ல தயாங்கோ சும்மாருடா அப்படின்ட்டு தயாங்க செம்ம கடுப்பாகுது. என்னான்னு தெரியல, இவங்களை இப்படி பார்க்குறான் முழுங்குற மாதிரி பரதேசி நாய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா இவனுக்கு வேறு கிளைண்டே கிடைக்கல, இவன் தான் ஒரு ஆல்ரெடி இவனை கூப்பிட்டுருக்கா அப்படின்னு ஜேகே கிட்ட தயாங்க கடுப்பில் கத்திட்டு இருக்கா. அப்போது அவங்க பிஸ்னஸ் பற்றி அப்படியே ஜிமினோட பேசிகிட்டு இருந்தவங்களோ இப்போ அப்படியே உங்களையும் சாராவையும் பார்த்துட்டு அவங்க அம்மா இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது சீஸ் மாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மினியோ கசின் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அவன் ஒய்ஃப்னு சொல்ல வந்திருப்பான் போல, இவன் வந்து கசின்னு சொல்லுவோம். ஜிமின் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனும் மை கசின்
அது அவளோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது ஹோ அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் வந்த மாதிரி இல்லை, அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இந்த 2 பொண்ணில் யாரும் ஓகே பண்ணலாங்கிற மாதிரி அவங்க இங்கே பிங்கி பங்கி போடாத குறையாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே தயாங்கிற ரத்தம் சூடாகுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஜேகேவும் அதே குழப்பத்தில் தான். ஆமாம் மச்சான், ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு சொன்னான், ஆனால் இங்கே பார்த்தா பெண் பார்க்கும் படலம் மாதிரி இருக்கே. இந்த அம்மாவோட கண்ணு அவங்க 2 பேர்த்தையும் இந்த ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஆமாடா என்னால் முடியல. ஏன்டா மச்சான் டென்ஷன் ஆக வேண்டிய பேசாமல் உட்காந்துருக்கா, உனக்கு ஏன் ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிற வச்சே கேட்பாங்க. மூட்டு இருக்கியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ ஜாலியாக இருக்க, அப்போ இங்கே உனக்கும் ஆள் இருக்காடா அப்படின்னு தயாங்க பார்க்க. அப்படி தயாங்க ஜேக்க காரணம் கொடூரமாக மறைக்கா. சிறா மச்சான் அப்படின்னு அமைதியாக இருக்கா. இங்கே ஜிமினோ அப்படியே சொந்த பொண்டாட்டி உங்களையவே அப்படி சைட் அடிச்சிட்ருக்கான். அவன் தான் அப்படின்னா இவனை பாடுறா, சொந்த பொண்டாட்டியே லிட்ரு கணக்கால் சொல்லு ஓடிச்சு பார்த்துட்ருக்கா அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கா. தயாங்கோ ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆமாம் நீ எப்படா ஆள் செலக்ட் பண்ண, ஆமாம் ஆள் யார் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இப்போ திருப்பி டவுட்டை கேட்க. தயாங்க மாறிக்கா, ஒன்று ஏன் ஆள், அது உனக்கு தங்கச்சி, இன்னொன்று அவன் ஒய்ஃபை கண்டிப்பாக நீ நேற்றைய அதை தான் புரிஞ்சுக்கிட்ட. அப்போது மீதம் ஏய் மச்சான் அப்படிங்க அப்படியே தயாங்கோ அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு சும்மா இருறா, அதுவே இப்போ கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில, நான் வேறு நீ வேறு ஆரம்பிக்காத அப்படின்ட்டு இருக்கான். இப்போது அப்படியே அட்டண்டயத்தில் 2 பேர் திரும்பி இவன் யாரை பார்க்குறான் அப்படின்னு பார்க்க, அவனும் அப்படி நல்ல பிள்ளை மாதிரி ரொம்ப சமத்தாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாக்கே இந்த டவுட் வந்தது, நம்ம பையனாவது இவ்வளோ நேரம் ரொம்ப அடக்கமாக சமத்து பையனாக இருக்கானே, எதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம், ஒரு வேளை இந்த பொண்ணுங்களில் யாரையும் உனக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு அவங்களும் அதே யோசனையில் இருக்காங்க. இங்கே அவனோட அப்பாவும் வந்துட்டு ஜிமினோட பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருக்காரு. அப்பப்போ மினிக்கும் அவனுக்கும் கண்ணுலேயே கொஞ்சம் பார்வை பார்த்துக்கிட்டாலும் பட் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அமைதியாக இருக்கான். இங்கே மினியும் ஜிமினும் வந்துட்டு பிஸ்னஸ் பற்றி அவங்க அப்பாவோட பேசிகிட்டு இருக்கா. அவன் கண்ணும் அப்படியே அங்கே இருக்கிற 2 பொண்ணுங்களையும், அதாவது உங்களையும் உங்கள் சிஸ்டரையும் தான் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஜேகேக்கு தயாங்க கூட யாரை பார்க்குறான் இவன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இங்கே கைராவோ அதே கன்ஃபியூஷனில் அப்படியே ஜேகேவனோண்டா என்னடி இல்லை அவன் பார்வையே சரியில்லை, அவன் யாரை பார்க்குறான், அதை தாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே தயாக்கு ரத்தம் கொதிக்க, டே அவன் மட்டும் சாரை வகித்து சொல்லட்டும், டே நீ ஏன்டா பதற இருடா, அதுக்கு முன்னாடி அவன் ஹீராவை சொல்லிட்டா ஜிமின் எப்படி பாடுவான் அதை பார்க்க நான் வெயிட்டிங் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கா. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ அவனோட அம்மா அப்படி சாரா கையை டப்புன்னு பிடிச்சி இழுத்து ஏம்மா அப்படின்னு நின்றுட்டுருக்கா, வந்து உட்காரு வாமா நீ உட்காரு அப்படின்னு அப்படியே உங்களையும் பிடிச்சிருக்க. 2 பேரும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காருறீங்க. அவங்களோ அப்படியே உலக கதை ஊர் கதையெல்லாம் அப்படியே உங்கள் 2 பேர்த்திட்டு பேசுகிறாங்க. பிகாஸ் என்ன இருந்தாலும் நம்ம நாட்டில் வாழ்ந்தவங்களுக்கு அந்த நாட்டை விட்டு போய் வேலை பக்கம் இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அதை பேச தோணும், நீங்கள் அந்த ஊர் சைடா அந்த மாதிரிலாம் இருக்குமே இந்த மாதிரிலாம் இருக்குமே திருவிழா இருக்குமே அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களும் சகஜமாக அப்படியே நீங்களும் பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பற்றி பேச, பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ தெரியுமா அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே தயங்குச்சிக்கும் ஒருத்தர் இவங்க யாரடா பார்க்குறாங்க எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு, ஏய் சும்மா இருறா நீ வேற அப்படின்ட்டு ஜிமினும் பேசிகிட்டு இருந்தோம் யதார்த்தமாக. இந்தம்மா என்ன இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு, ஐயோ பொண்ணுக்குன்னு கெட்டு குண்டை தூக்கி போட்டுறாதுங்கடி அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட கவனம் லைட்டாக செதறினாலும் அப்படியே பிஸ்னஸ் பேசுறதுனால அடக்கி வச்சிட்ருக்கான். இப்படியே அந்த எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக அவங்களுக்கு பிடிச்சி போய் ஓகே நாங்கள் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்க. இப்போ தான் ஜிமினுக்கு சந்தோஷமாக இருக்குது. சார் இவ்வளோ சீக்கிரம் இது முடியும்னு நினைக்கவே இல்லை, நான் கூட அன்றைக்கி கொஞ்சம் மூட் அவுட்டில் அப்படின்னு நடந்துருச்சு, மறுபடியும் ஒரு விஷயம் நடக்கும்போது அது நல்லா தான் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, பட் எங்களுக்கு உங்கள் ஃபேமிலியே பிடிச்சிருக்குது, எல்லோரும் எவ்வளோ நல்லா எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி ப்ராஜெக்டை அங்கேயே சைன் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக அப்பாடா நல்லதுபடியாக வந்தது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நினச்சிட்டு இருக்கா. மினிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், அப்பாடா எங்கே இந்த மூதேவி ஏதாவது குட்டையை குழப்பிடுவானோன்னு நினச்சோம், நல்ல வேலை ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, ஆனாலும் இவங்கனாலும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காண்டில் இருக்கா. அதான் எல்லாம் சைன் பண்ணியாச்சல சாப்பிட்லாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட அப்படின்னு டின்னர் அப்படியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கதா வந்து உட்காந்ததுமே பார்க்குறாங்க. வாவ் யார் இதெல்லாம் பண்ணால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சே அப்படியே அவங்க புகழ்ந்து தள்ள, வேறு யாரும் இல்லை இவையே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கை காட்டுறீங்க நீங்கள். அவனும் நான் மட்டும் இல்லை இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவன் சாராவை கேட்டால் நீயாம்மா அப்படின்னு அவங்க கையை பிடிக்க, சொல்லியிருக்கவே கூடாதோ அப்படின்னு தயாங்க டக்குன்னு சாராவை அவன் பக்கம் இழுத்து நிறுத்திக்கிறான். அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓ அவனோட ஒய்ஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது சாப்பாடை நீங்கள் பரிமாற ஆரம்பிக்கிறீங்க. சாராவோ என்ன அப்படிங்கிற மாதிரி தயாங்க பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்னு கையெடுத்துக்கிறான். இப்போ அவளோ சாப்பாடு பரிமாற போக நீ எங்கே போகிற அப்படிங்கிறான். சாப்பாடு சர்வ் பண்ண வேணாமா, அக்கா தனியாக பண்ணுறா,
சரி, அவங்க பக்கம் நீ போகாத, இந்த பக்கம் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தயாங்க. அவன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டா, இங்கே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாராக்கு ஒன்றுமே புரியல. அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இங்கே நீங்கள் சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறீங்க, நீங்கள் வந்துட்டு பரிமாறுறீங்க, நீங்கள் வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைலில் எல்லாமே செம்மையாக செஞ்சுருக்கீங்க. கோழி குழம்பு, அந்த பெப்பர் சிக்கன், இந்த மாதிரி எல்லாம் செட்டிநாடு ஸ்டைலே அப்படியே வந்துட்டு பிரியாணி அது இதுன்னு இருக்குது. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆனதுலேருந்து என்ன தான் வந்து செட்டிநாடு சமையல்னு சொல்லி மற்ற ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் பாரம்பரியமாக வீட்டில் அரைச்சி செய்கிற சாப்பாடை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் சமைச்சதை சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாதுமா, நிஜமாவே நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குது. யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. நான் தே அப்படிங்கிறீங்க. ஐயோ ஐயோ, எப்படி சமைக்கிறேன் அந்த பொண்ணு, உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கோ அப்படின்னு போகிற ஜேகே, மச்சான் அவங்க 2வது கல்யாணத்தை சொல்லியிருப்பாங்க அப்படிங்க. அப்படியே ஜிமின் ஜேகா மாதிரிக்கா தண்ணி கொட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு அவன் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம திருன்னு முடிச்சுட்டு, அது எனக்கு இது ஒன்று தான் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாப்பாடை பரிமாற என்ன ஒரு தன்னடக்கம் அப்படின்னு இருக்காங்க. மினிக்கு இதெல்லாம் கேட்க வயிறு பற்றிக்கிட்டே எரியுது. இவளால் இதெல்லாம் நடக்குதுக்கும் போது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு செம்ம காண்டில் இருக்கா. இங்கே அவங்க பையனும் இது வேணும் அது வேணும் அது நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் கேட்டு உங்ககிட்ட வாங்கி சாப்பிட நீங்கள் அவங்ககிட்ட போய் பரிமாறும் போதெல்லாம் ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. ஏன் அவனுக்கு கையில் நகர்த்தி வச்சா பார்த்தாதா, இவன் எதுக்கு கிட்ட போய் நிற்கிறான், அவனும் இவன் எதை வச்சுருக்கணும் அதே இது கேட்குறானே பாரதேசி அப்படின்ட்டு அவன் கடுப்பில் அப்படியே மறைச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒரு பக்கம் ஏதோ ஒன்று உங்களை பொண்ணு பார்க்க வந்து இந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கங்கிற மாதிரி அப்படியே உங்களை பிடிச்சி, பேபி டால் யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ்டா அப்படின்னு தசு புசுன்னு பேச ஒன்றுமே புரியாமல் நீங்கள் முழிக்க அவங்களும் உங்களை இழுத்து அப்படியே உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. நினச்ச நேரம்லாம் அப்படியே உங்களை இழுத்து ஐயோ சூப்பராக சமைச்சிருக்கடி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு உரிமையோடு பேசி உங்ககிட்ட ஒரு அம்மா தான் பொண்ணு முதல்ல சமைச்சா அதை எப்படிலாம் பாராட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் சாப்பாடை யாரோ புகழ்ந்துருந்தாலும் இந்த அளவுக்கு ஒருத்தங்க நம்மளை மெச்சி புகழ்ந்து தள்ளலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. அதுலேயும் இன்னொன்று ஜிமினுக்காக நடக்க போகிற நல்லது அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு நல்லது அவருக்கு நடந்திருக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல. ஸோ நீங்கள் அந்த பூரிப்பில் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பதறவே செய்து ஜிமினுக்கு தான் உங்களுக்கு யாராவது கிஸ் பண்ண பிடிக்காது, குட் டச் பேட் டச்னு நேற்று தானே கிளாஸ்லாம் எடுத்தான் அப்படின்னு ஒரு பயத்துலேயே நீங்கள் ஜிமினை பார்க்க ஜிமினோ அவங்க அப்பாவோட ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கு இன்னுமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. அப்பாடா நம்மளை கவனிக்கலாம் மாமும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணத்தை தொடச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஜிமினோ அப்படியே உங்கள் ஒரு கண்ணை உங்களுக்கு வாடகை விட்டதை நீங்கள் கவனிக்கலாம். அவனும் ஒரு கண்ணு ஃபுல்லாக அவங்களே தான் அவளை இருட்டி உன்னை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அது தெரியாத நீங்களும் நீங்கள் பாட்டுக்கு பரிமாறிட்டு இருக்கா இங்கே தாயங்கோ அப்பாடா அப்படிங்கிறான். ஜேகே என்னடா அப்படின்னு, என்னோடய ப்ராப்பர்ட்டி சேஃபாக இருக்குது அதான் ஒரு நிம்மதி. அட பாவி கொய்யால என்னடா சொல்கிறேன். ஆமாம் மச்சான் நல்லா நீயே பாரு, அவன் கண்ணு இங்கே இல்லை தான் இருந்தது, இப்போ ஆளை மாற்றிக்கிட்டான் போல். அதான் நான் கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் நிற்க வச்சேன் கட்டியும் அவன் என்ன நினச்சானோ என் ஆளுன்னு நினச்சிருப்பான். ஆமாடா அந்த அம்மா கூட உன் ஆளை தான் பிடிச்சி இழுத்து பேசிச்சு. அப்புறம் இப்போ உன் பொண்டாட்டி நினச்சிருக்குமோ இருக்கலாம். எனக்கு சந்தோஷம்தான். அப்பாடா என் ஆள் சேஃபாக இருந்தால் எனக்கு போதும். என்னடா மச்சான் இப்படி ஆகிட்டா அப்படின்னா இந்த கிறுக்க மாதிரியே நமக்கு என்னான்னு விட்டுட்டு இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒன்று செட் ஆகிட்டா அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும்டா. அடை கப்பா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ பரிமாறிக்கா சார் அங்கே நகர போக தயாங்க என்ன தான் பேசினாலும் கையை மட்டும் விடாமல் பிடிச்சி வச்சுருக்கான். கையை விடுங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறா சாரா. அதெல்லாம் சரி, அவன் பார்வையே சரியில்லை, அந்த பக்கம் மட்டும் போயிடாத, இங்கே நின்று பரிமாறு அப்படிங்க. போக மாட்டேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இவரையே இப்போல்லாம் பண்ணுறாருன்னு அவள் ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்ருக்கா. இங்கே நீங்களோ அப்படியே எல்லாத்தையும் பரிமாறி முடிச்சு எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. அவங்களோ பேபிடா சும்மா சொல்லக்கூடாதுடா, உன் சாப்பாடு அருமை அப்படி இருக்குது அப்படின்ட்டு உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க மினிக்கு செம்ம காண்டாகுது. பிஸ்னஸை ஜிமின் கரெக்ட் பண்ணிட்டான், மற்ற வேலையெல்லாம் இவ பார்த்துட்டா, கடைசியில் இங்கே நமக்கு ஸ்கோர் பண்ணால் எதுவுமே கிடைக்கல, என்னமோ இவ தான் எல்லாம் பண்ண மாதிரி அந்த அம்மா தலையில் தூக்கி வச்சுட்டு பேபி டால்னு இந்த கருப்பியை ஓவராக தான் கொஞ்சுது அப்படின்னு செம்ம காண்டில் அவ்வளோ எப்பவும் போல் இங்கே நம்ம தான் தேவையில்லாமல் இருக்கோமோ, நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவள் பாட்டுக்கு செம்ம காண்டில் நகத்தை கடிச்சிட்டு அப்படியே ஓரமாக போய் நின்றுட்டுருக்கா. இங்கே அங்கே ஜெயிக்கவும் கூட அவங்க ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு கைராவோட வெளியே போயிடுறாங்க. நீங்களும் சாராவும் தான் இருக்கீங்க. சாராவோ எல்லாத்தையும் அக்கா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லைடா பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ தயாங்களும் வந்து போதும் இங்கே வா, ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக பேசணும். நான் என்ன வா அப்படின்னு அவனை இழுத்துட்டு அங்கே அப்படியே அங்கே 4 பேர் கிளம்பிடுறாங்க. நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க.
சரி நம்மள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்ருக்க இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து இவ எப்போ தனியாக மாட்டுவா பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பையனும் அப்படியே பார்த்துட்டு மினியை கவனிக்கலாம அவனுக்கு தான் அவளை பிடிக்கவே இல்லையே. ஸோ இப்போ உங்கள் பக்கம் அப்படியே அவனோட பார்வை இருக்கிறனால நீங்கள் தனியாக மாட்டுவீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவனுக்கும் நீங்கள் ஆல்வா மாதிரி இப்போ கிச்சனில் தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கதை பார்த்தவன் அவள் பார்த்தவனையாக இருக்கா இப்போ ஏதாச்சும் பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே ஹாய் பேபி டால் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு உள்ளே வரான். அப்படின்னு நீங்கள் அதை திரும்ப ஆத்தி இந்த ஆள் நான் இப்படி உள்ள வரான் அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்தாலும் வணக்கம் அப்படிங்கிறீங்க. யூ ஆர் லுக்கிங் பிரிட்டி. எதை பெட்டியா அதை எங்கே வச்சிய அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனும் புரியலையே உங்களுக்கு அப்படின்ட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியலா அதெல்லாம் சரி முதல்ல இங்கேருந்து வெளியில் போடா என்னால் முடியல மூச்சு போட்டு நீங்கள் நிற்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு ஐயோ நகருங்களேன். ஹே ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ சமைச்ச சாப்பாடெலாம் சூப்பராக இருந்தது அதான் உன்னை பார்த்து 2 வார்த்தை அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீ எப்படி நர்வஸாக இருக்க உனக்கு ஏன் எப்படி ஸ்வெட் ஆகுது அப்படின்னு அவன் பாட்டிக்கு படப்படன்னு பேசிட்டு அவங்கள நோக்கி கொஞ்சம் வர நீங்கள் ஆத்தி ஐயோ தள்ளி போயா என்ன நீ பாட்டுக்கு எப்படி வர ஐயோ எனக்கு பயமாக இருக்கே ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் இப்போதைக்கு யாருமே வீட்டில் வேற இல்லை யாரும் என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு அப்படியே பின்னாடி நகர்ந்து போக அவனும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். என்ன பேபி உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்டே வரான். நீங்கள் பதட்டத்துலேயே அப்படியே நிற்க இப்போது ஹே எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பின்னாடிலேருந்து சவுண்டு அடுத்த டயத்தில் 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் அதுக்கு மேலே பயத்தில் அப்பா மாமா மாமா வந்துட்டிங்களா அப்படின்னு பார்க்க அவன் அவங்கள கருணை கொழுமா ஜிமின்னு உரைச்சிட்ருக்கான். அவனுக்கு தான் மூக்கில் வேற்றி செய்வான் வந்ததுமே அவன் பின்னாடி வந்துருப்பான். அவன் சொன்னதெல்லாம் காரணம் வாங்கிட்டு செம்ம காண்டில் அவனை ஏன்டா ஏன் பொண்டாட்டி உனக்கு பிரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறைச்சிங்க. அவனை பாய்ந்து போய் அப்படியே பார்க்குறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.